இந்த ஈவென்ட்னுடைய சேர்மன் மேஜர் டோனர் வி ராஜேந்திரன் அவர்களே இங்கே வந்து அருமையாக சிறு கதைகளை சொல்லி அமர்ந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் சிவசுந்தரம் அவர்களே சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் கிராண்ட்ஸினுடைய பிதாமகர் என்று அழைக்கப்படும் திரு கோபால் அவர்களே, அவருடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய டிஆர்எஃப்சி திரு ஆர்விஎன் கண்ணன் அவர்களே, டிஆர்எஃப்சி ஜமீன் பாஷா அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி யாராவது சண்டை கட்டமும் நேரம் வந்தா கூட அவருடைய முகத்தை பார்த்தா அப்படியே அமைதியாகி அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சுடுவாங்க. இப்போ நான் கேட்டேன் ஆக்சுவலாக 1.5 உங்களோட டார்கெட் என்னங்க அப்படின்னு சொல்லி 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே பேக்கெட் இருக்கிற பணத்துக்கு கொடுக்கணும் போல எனக்கு மனசு தெரியுது. அதே போல தான் அந்த கொடுக்கணும் அந்த மொத்தம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுத்துருவீங்க, கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுவோம். அதே போல நம்மளுடைய சிவா அவர்களும் நம்மளுடைய சிவா அவர்களும் அதே போல மிகச்சிறந்த ப்ராஜெக்டுகளை எல்லாம் வச்சிருக்காங்க கம்யூனிட்டிக்கு கொடுப்பதற்காக. ஒரு சின்ன நம்மளாம் வந்து இந்த 40 ஸ்டிக்ஸ் சொல்லலாம். கண்டிப்பா நம்ம ஒரு படம் பார்க்கலாம். 40 ஸ்டிக்ஸ் 50 ஸ்டிக்ஸ் 60 ஸ்டிக்ஸ் இருக்காங்க. அதனால நல்லா அந்த படம் பார்த்துருக்கோம். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசளவில் பாதிச்சு இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிறப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட செய்கிற விளையாடுற குழந்தைகள்லாம் அந்த குழந்தைய போட்டு ஷர்ட்டை அந்த ட்ரௌசரை கிழிச்சுவது, அந்த ஷர்ட்டை அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது நல்லா அடிச்சு கொடுப்பாங்க. இந்த குழந்தையோட அண்ணனும் இந்த குழந்தைய வந்து பார்க்கலாம், தங்கச்சி வந்து அந்த அண்ணன் பார்த்துட்டு நைட்டு போய் படுத்துங்கிறப்ப அவங்க அம்மா பட்டு கிடப்பான். அம்மா கிட்ட கேட்பான், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி அது என்ன படம் சொல்லுங்க வைக்கலாம்? அஞ்சலி. கரெக்ட். அதுல ரகுவரனும் ரேவதியும் 2 பேரும் சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தையை கன்சோல் பண்றது. அதாவது இந்த குழந்தைய வந்து தேவதையோட குழந்தை, அந்த குழந்தையை பார்த்துக்கிறது நம்மளால தான் பார்த்துக்க முடியும். அதுக்காகத்தான் வந்து